இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டும் ஒரு காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது இந்த 8வது அதிகாரத்திலே இன்னும் ஒரு சபையை குறித்து ஒரு உதாரணம் படுத்துகிறதை நாம் காண்கலாம். அது எந்த சபை என்று நாம் நோக்குவோமானால் அதுதான் மக்கெதோனியா என்கிற ஒரு சபையை குறித்து அவர் சொல்லுகிறார். மக்கெதோனியா திருச்சபையினர் எந்த காரியத்தில் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று நாம் பார்ப்போமானால் இதனுடைய பின்னணியை நாம் வாசிக்கும் போது இது நமக்கு விளங்கும். அதாவது இந்த பவுல், அதே போல் அவருடைய மிஷன் குழுவினர், அருட்பணி குழுவினர் மற்ற ஊர்களுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கும் போது, பிரசங்கிக்கும் போது அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தையும், அதே போல் அவர் போகின்ற இடங்களிலே ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே வாழுகிறவர்களுக்கு உதவும்படியாகவும் இந்த மக்கெதோனியா மக்கள் என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அவருடைய குழுவினருக்கு அவர்கள் பண உதவி செய்தார்கள். பொருளாதார உதவியை அவர்கள் செய்கிறதை நாம் இங்கே அவதானிக்கலாம். அப்படி செய்யும் போது அவர்கள் எந்த நிலையிலே செய்தார்கள் என்பதை குறித்து அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், ஒரு அழகான உதாரணத்தை அவர் சொல்லுகிறார். அவர்களுக்கும் பிரச்சனை இருந்தது. யாருக்கு? மக்கெதோனியா விசுவாசிகளுக்கு பிரச்சனை இருந்தது. அவர்களுக்கு ஒரு கொடிய தரித்திரம் அவர்களை பிடித்திருந்தது. ஒரு கஷ்டமான ஜனங்களாய் இருந்தும் கூட கடவுளுடைய காரியங்களுக்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லுவதை நாம் காண்கிறோம். அதாவது அடுத்தவர்களுடைய, தன்னுடைய கிறிஸ்தவ சகோதரர்கள், தன்னுடைய உடன் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய கஷ்டத்திலே அவர்கள் இந்த அருட்பணியாளர்களுக்கு உதவினதை நாம் இங்கே காண்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் தேவனுடைய காரியத்துக்கு நாம் உதவுகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கால நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒருவராக நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்களிடத்திலே நீங்கள் இருக்கின்ற பணத்தை நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்துபவராய் நீங்கள் இருக்கலாம். இந்த நிலையிலே நீங்கள் எப்படிப்பட்ட சிந்தையோடு கொடுக்கிறீர்கள், எப்படிப்பட்ட நிலையிலே இதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் இங்கே விசேஷமானது. ஆகவேதான் அதிகமாக கொடுத்தவனை பார்க்கிலும் தன்னிடத்திலே இருக்கிறதை போட்ட அந்த ஏழை விதவையை குறித்து இயேசு சொன்னார், இவளே அதிகமாக கொடுத்தார். ஆம், அவர் ஒரு ஆலயத்தில் அமர்ந்திருந்த போது ஒரு செல்வந்தன் ஆண்டவருக்கு அதிகமாய் கொடுத்தான். ஆனால் ஒரு ஏழை பெண் அவர்கிட்ட இருந்ததை, அவருடைய ஒரு நாள் செலவு என்று சொல்லக்கூடிய ஒரு சொற்ப பணத்தை ஆண்டவருக்காக கொடுத்தாள். அப்படி கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னது, அந்த அதிகமாய் கொடுத்தவனை விட தன்னுடைய வாழ்க்கைக்குரிய செலவீனமாகிய அன்றைக்குரிய இருந்த அவலத்தையும் அவர் போட்டுவிட்டாள் என்கிறதை பார்க்கும்போது இதுதான் அதிகமானது என்று சொல்லுவதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் காண்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் கடவுளுக்கு கொடுக்கும் போது நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது எங்களுடைய உள் மனதிலே இருக்கின்ற எண்ணங்களோடு அது பொருந்துகிறது. இங்கே நாம் அதை நிரூபித்து காட்டலாம். எங்கே நிரூபித்து காட்டுவது என்று பார்த்தால் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இதான் அங்கே இருக்கிற முக்கியமான காரியம். அவர்கள் காணிக்கை கொடுப்பதற்கு முன்பதாக, உதவிகளை கொடுப்பதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார்கள்? தங்களை கொடுத்தார்கள்.
அதான் அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு காரியம். அங்கே கொடுக்கிற பணத்தினுடைய பெறுமதியை விட, கொடுக்கிற பொருளினுடைய பெறுமதியை விட தாங்கள் முக்கியமானவர்கள் என்பதை இங்கே அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அதான் இங்கே இருக்கிற விசேஷமான ஒரு காரியம். ஒரு முறை ஒரு ஆலய தேவைக்காக ஆண்டவருக்கு கொடுக்க பலர் முன் வந்தார்கள். ஆனால் அநேகர் அதற்கான காணிக்கைகளை அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். தங்களுக்கு எப்படி வசதி இருக்குமோ, தங்களால் எதை முடியுமோ அதையெல்லாம் கொடுக்க பலர் வந்தார்கள். ஆனால் ஒருவரோ என்ன செய்தார், ஒரு பெரிய காணிக்கை பையை கொண்டு வர சொல்லி அவர் அதிலே விழுந்து விட்டார் என்கிற ஒரு கதை ஆரம்பத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். முன்பு இந்த கதையை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன சொல்ல வருகிறது அந்த கதை? சொல்ல வருகிற விடயம் வேறொன்றும் இல்லை. அவர் தன்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் தான் இருக்கிறேன் ஆண்டவருக்காக என்பதை இந்த இடத்திலே நாம் அறிகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரி, இதை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் செய்து காட்டியிருக்கிறார் என்பதை இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். இங்கே நாம் கவனிக்கிறோம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம் இதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. எவ்வளவு அருமையான ஒரு காரியம். நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் எங்களுக்காக தரித்திரரானாரே. ஆம் பிரியமானவர்களே, அவர் தேவனுடைய குமாரன், சர்வலோகமும் அவருடையது, எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டிகர்த்தா அவர். அப்படி இருந்தும் நமக்காக ஏழை மனிதனாக இந்த பூமியிலே வந்து நாம் ஐஸ்வர்யவான்களாய் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காக நம்மை செல்வந்தராக்க அவர் தரித்திரரானார். எவ்வளவு அழகான ஒரு காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவாயா? அந்த ஆண்டவருக்கு உன்னை கொடுப்பாயா? நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களை செல்வந்தராக்கும்படி அவர் எங்களுக்காக தரித்திரரானார். எனவே நாம் அவரை பின்பற்றி ஆண்டவருக்காக நம்மை கொடுப்போம். நம்மிடத்தில் உள்ளதை உண்மையாய் கொடுப்போம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம்.